சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு தேக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே අර්පණා මන්ත්‍රතුමාට විනාඩි 19ක් කාලයක්. Thank you මූලාසරණ මන්ත්‍රතුමනි. නලින්ද අයියා එපා වෙලා ඇතිනේ මෙච්චර මට ඒක තේරෙනවා. ඒ නිසා මම ඔයාලට ගහන්න යන්නේ මම හොඳ දෙයක් ටිකක් කියන්න යන්නේ. මම දෙමලින් කියන්න පොඩ්ඩක් කරුණාකරලා මේක අහන්න. வணக்கம். இன்றைய தினம் கார்த்திகை மாதம் எங்களுடைய தேசத்தின் தெய்வங்களை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்றைய தினம் சுகாதாரத்துறையிலே இந்த கடைசி கதை அதாவது வந்து இந்த பிலிதுரு கதா மாதிரி அந்த கடைசி சமரியை பண்ணுவதில் மிகவும் சந்தோஷம். என்னென்றால் முக்கியமாக வருவோம் 2 விடயங்களை சொல்ல வரேன். நான் இந்த மருத்துவத்துறையில இந்த கடைசி கதையை எனக்கு சொல்ல வரதுக்குரிய எனக்கு சிறப்பு என்னென்றால் எனக்கு சந்தோஷம் என்னென்றால் முதலாவது நான் ஒரு வைத்தியர், அதில் நான் எனக்கு பெருமை. 2வது அதே மினிஸ்ட்ரியில் நானும் வேலை செய்திருக்கிறேன், உங்களுடைய மினிஸ்ட்ரியில் வேலை இருக்கிறேன். 3வது இலங்கையில் முதலாக ஒரு சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது, கிரீன் மெடிக்கல் ஸ்கூல் என்று சொல்லி மேனிஃபைல இருக்கிறது. அதனுடைய அதை விக்கிபீடியாவில் பார்க்கலாம். சாமுவேல் ஃபிஷ் கிரீன் என்று சொல்லப்படுவர் தான் அந்த முதல் ஸ்ரீலங்காவில் 1848 ஆண்டு முதல் சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது. ஆகவே நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவ இடம். அதை நீங்கள் பாதுகாத்தால் சந்தோஷம். நான் ஒரு பேச்சுக்கள் சொல்லுகிறேன். 2வது நாங்கள் எல்லாம் தமிழுள்ள மருத்துவ பிரிவால ட்ரீட் பண்ணப்பட்டார்கள், அதையும் சொல்லிக்கொண்டு 3வது வடக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு 5 சுகாதாரம்
சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன். நலிந்தையா பயப்பட வேண்டாம், சொன்னதான் சமரைஸ் பண்றேன். இந்த ஒரு வருஷம் அடிச்சதை தான் திருப்பி சமரைஸ் பண்றேன். நாவே பயப்பட வேண்டாம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன். நீங்க ஒன்றுமே செய்யல. அது பிறகு தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில அக்கவுண்ட் திறக்கப்பட்டு அங்க காசு சேர்க்கப்பட்டு அக்கவுண்ட் நம்பரோட ஒன்று தந்திருக்கிறேன். நீங்க ஒன்றும் செய்யல. அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின் பெட்ரோ வைத்தியசாலையில 400 லட்சம் 388 லட்சம் ரூபாய் காசு அதையும் கொண்டு தந்து நான் உங்களுக்கு அக்கவுண்டோட கொமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணப்பட்டு 2021 ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்கார். இருந்த GMOS செக்ரட்டரியின் அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ள கட்டி இருக்கு. நான் ஆவே பழைய கதைகளை எடுத்து பாருங்க, அது உண்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. நான் கதைக்க விரும்பவில்லை. உண்மையாவே சந்தோஷம், உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறது உண்மையாவே நான் பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். நான் உங்களோட ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த மனசுல இருக்கிற கனவு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு இப்ப 2025 30 39 வருஷம் இருக்கு. ஸோ நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். உண்மையாவே நல்ல ஒரு மனிதன், சுகாதாரத்துறையில போய் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு மனிதன். மற்றது அந்த எங்களுடைய வழக்கமா இருப்பேன் நான். எனக்கு என்ன சரிப்பட்டால் இதுல இருக்கிற சகல எப்படி வேற வந்து தாங்க ஹாஸ்பிட்டல்ல கதிரை இல்ல, கட்டில் இல்ல, அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்ல, அது இல்லையாடாப்பா ஸ்ரீலங்காவில் உண்டு. அதை பேர் இல்ல என்று சொல்லி பிரியோசனம் இல்லை. அது இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். இங்க ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். இல்லைன்றத அரசாங்கத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னா நாங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணத்தான் பார்க்கணும். சும்மா இருக்கிற சுகாதார அமைச்சருக்கு போய் இல்ல இல்ல இல்லைன்னு இப்படியே முழு பேரும் வாசிச்சா அந்த பக்கம் டாக்டர் மேட்டர் லிஸ்ட் ஒன்று போட்டுருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு வாசி ஓட்டுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா கஷ்டம், ஒரு கஷ்டப்பட்ட நிலையில தான் நீங்க சுகாதார அமைச்சர் எடுத்திருக்கிறீங்க. ஆகவே அந்த விதத்துல நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த மலரவன் ஐயாவினுடைய நேஷனல் ஐ ஹெல்த் பாலிசியை நான் அஜென்மெண்ட் மோஷனாக கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து அதையும் ஒருக்கா பாருங்க உங்களால முடிஞ்சால். அதை விட வடக்கு மாநிலத்தில் அந்த நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து பிளான் பண்ணப்பட்டு நான் உங்களோட ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்றேன் என்றால் சுகாதார அமைச்சர் அவர்களே, ஒரு ஸ்டாஃபை நாங்கள் கஷ்டப்படுத்தி ஒரு நாளுமே வேலை வேண்டியலாது. ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அதை தான் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூடிய ஆளாக்கு. நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்தாலும் எனக்கு இருக்கிற ஸ்டாஃபை கஷ்டப்படுத்துறேன் இல்லை, அவங்கள நான் எப்பவுமே சந்தோஷப்படுத்தி தான் அவங்களுக்கு ஒரு வேலை எடுக்க வலிக்கிறேன். வடக்கு மாநிலத்தில் அந்த மாகாண சபையில் இருக்கிற வேலைகளையும் பாருங்க. அதை விட சுதேச மருத்துவ வைத்தியர்கள் 2000 இதெல்லாம் கதைச்சது, இவ்வளவு காலம் கதைச்சதை சமரைஸ் பண்றேன் உங்களுக்கு நான். சுதேச வைத்தியர்கள் அவை கொஞ்சம் கருணை எடுக்கண்டா. நாங்களும் டாக்டர்ஸ், நீங்களும் டாக்டர்ஸ். இப்ப நாங்கள் வைத்தியர்கள் சொல்லி தெரியும். ஆனா டாக்டரா பாஸ் அவுட் பண்ணி போட்டு சுதேச வைத்தியத்துறை அவங்க இப்ப டீச்சரா தெரியுறாங்க. அது எங்களுடைய ஃபெயிலியர். அது we have done it. எங்களுடைய முதல் இருந்த அரசாங்கங்களுடைய ஃபெயிலியர். ஸோ டைம் எடுங்கோ, அதுக்கு ஆறுதலா டைம் எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ப்ளீஸ் டூ இட், we'll do the maximum support. அதை விட அந்த ஹோமியோபதி மெடிசின் சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த ஹோமியோபதி வைத்தியர்கள் சில பேர் பாராளுமன்றத்தில் வந்து கதைத்தவர்கள் அந்த தகுதி இல்லாத ஹோமியோபதி வைத்தியர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்களாம். ஆனால் அதுல தகுதி உள்ளவர்கள் வேலை செய்யல. ஸோ அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் போட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனமுள்ள மனிதன். ஆகவே சில விடயங்களை இப்ப நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாது ஏனென்றால் நான் சாதாரணமான ஒரு வைத்தியர், மெடிக்கல் MSc முடிக்கல. ஆனா நீங்கள் ஒரு அமைச்சர். ஆகவே சில விடயங்களை லாங் டேர்மா பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் அல்லது எதிர்கட்சியில இருந்தோன்னு உங்களுடைய சுகாதார அமைச்சர் என்ன உதவி வேண்டுமென்றாலும் செய்யலாம். எதிர்கட்சியில இருந்து என்ன உதவி வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஒரு கனிவான வேண்டுகோள். அதை விட இந்த டிஜிட்டலைசேஷன் நான் கூட பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து 2022 ஆண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அஃபோர்ட் ஃபார் டிஜிட்டலைசேஷன் டாக்டர் அர்ஜுன திலகர் இருக்க ஒரே ஒரு வைத்தியசாலை ஸ்ரீலங்காவில் பேராதனியா. நான் தான் இம்மோ பிளானிங் நான் என்னுடைய ரூம்ல தான் செய்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல. ஆவே அதை கொஞ்சம் வடக்குமா எல்லா மாகாணத்தையும் கொண்டு போங்க. என்னடா நீங்கள் ஒரு அமைச்சர், என்ன தெரியும் உங்களுக்கு பயங்கர பிஸி இருக்கு, நீங்கள் ஏலாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதால உங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன ஆக்களை ஒரு அக்கௌண்டபிலிட்டி உள்ள ஆக்களை வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க மறக்கிற பிள்ளைகளையும் அவர்களால் செய்யக்கூடிய இருக்கும். நான் அட்வைஸ் பண்ண விரும்பல, ஆனால் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புகிறேன். ஆகவே அதையும் சொல்ல விரும்புகிறேன். அதை விட களுத்துறை வைத்தியசாலை உங்களோட வைத்தியசாலை, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை அன்னையான இப்படியே கதை காசை தயவு செய்தோருக்கா வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பேஸ் ஹாஸ்பிட்டலையும் தெற்கில் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் கம்மியா பண்ணி பாருங்க. நான் சொல்லல
அது பெட்டர் இது பெட்டர்னா இப்போ களுத்துறை வைத்தியசாலையில் லிஃப்ட் இருக்கு. வடக்குமான வைத்தியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கா? ஒரு கம்பேர் பண்ணி தான் நான் சொல்றேன். அதுக்காக நான் சொல்றேன் நீங்க வந்து வடக்கில் வேலை செய்யுங்க, வடக்கில் வேலை செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நினைச்சு நான் வந்து தெற்குல சகல மக்களுடைய மனத்திலையும் வாழ்றேன். இன்றைக்கு நான் அந்த எலெக்ஷன் கேட்கிறேன், தக்குனை எலெக்ஷன் கேட்க முடியும் என்னால சவுத்துல. ஆகவே உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அதை விட ட்ரிங்கோ வைத்தியசாலையில இது வந்து நான் சொல்ல ஆசைப்படையில, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ட்ரிங்கோவில் வந்து இப்ப இது இல்லை, இது மோச்சுவரியில் இருக்கிற அந்த கூலர்ஸ் கொண்டு போய் வேலை செய்யல. ஆகவே அதை கொண்டே பொடியை கொண்டே 40-50 கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கணும். எங்களுடைய சபாநாயகருடைய வைத்தியசாலை தான் ட்ரிங்கோ வைத்தியசாலை. நான் இப்போ ஒவ்வொரு வைத்தியசாலையை சொல்ல விரும்பல என்றால் உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டடி ஒன்றை செய்ய தெரியணும். ஸோ யூ ஹேவ் டு டூ இட். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் சப்போர்ட் யூ. அதால நாங்கள் உங்களை 100% சப்போர்ட் பண்ணுவோம். சரி, நான் ஒரு சில விடயங்களை 6 நிமிஷம் போயிருக்குது. ஒரு சில விடயங்களை சிங்களத்திலையும் கதைக்க ஆசைப்படுறேன். நான் இந்த விடயங்களை கதைக்கிறதுக்கு வந்து இது வந்து எங்களுடைய சுகாதாரத்துறை. இப்போ நான் வந்து மற்றவர்கள் மாதிரி சொல்ல விரும்பல. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் அந்த குறை இருக்கு, இந்த குறை என்று அது அமைச்சருடைய வேலை. போட்டு සිංහලෙන් කතා කරන්න යන්නේ. අපි ඉගෙන ගන්න කාලේ අපිට අපේ ශ්‍රීධරන් සර් පවා සර්ලා කියනවා ඔන්න මේ පොලිටිෂියන් මෝඩියෝ ආවිල්ලා කියනවා අර හොස්පිටල් එක උසස් කරන්න මේ හොස්පිටල් එක උසස්. අපි ඉගෙන ගන්න කාලේ hina යපු එකක්. මට දැන් තමයි තේරෙන්නේ මේ පොලිටිෂියන්ස්ලාට කොච්චර මොළ නැද්ද කියලා. ඇත්තම මේක. அப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் எங்களுடைய ஸ்ரீதரன் சார்ன்னு சொல்லி டிடிஜி பிளானிங் அடிக்கடி வந்து சொல்லுவார். அந்த பொலிட்டிஷியன் வந்து சொல்லுவார் தண்டை ஹாஸ்பிட்டலை வந்து அப்கிரேட் பண்ணு, இந்த பொலிட்டிஷியன் சொல்லுவார் இந்த ஹாஸ்பிட்டலை அப்கிரேட் பண்ணுண்டு. ஆனால் உண்மையாகவே அந்த நேரத்தில் நாங்கள் சிரிக்கிறனாங்கள்டா இந்த பொலிட்டிஷியனுக்கு மூளை இல்லையா, சும்மா வந்து ஹாஸ்பிட்டலில் கிரேட் உயர்த்தேலாண்டு அதுக்கு வந்து கணக்க வேலைகள் செய்யணும். அவை முட்டாள் பொலிட்டிஷியன்ஸ்ன்னு சொல்லி அப்போ படிக்க எங்களுக்கு சொல்லித்தந்து இப்போ தான் விளங்குன்னு சொல்லி சொல்கிறேன். මම ඔයාලට සපෝට් එකක් දෙනවා මේකෙන්. අතරම විල එක හොස්පිටල් එක උසස් කරනවා කියන්නේ බෝඩ් එක ගලවලා දාලා උසස් කරන එක නෙවෙයි. ඒකේ තියෙන කොට නැගිලි හදන්න ඕනේ. මට ඒවා සිංහල වැච්ච තේරෙන්නේ නැහැ. ඒ නිසා මිනිස්සු වැඩි කරලා ડોක්ටර්ස්ලාගේ ඉන්න ඕනේ, නර්සස්ලාගේ ඉන්න. ඒක කරන්න බැරි වැඩක්. එතකොට හැම එම්බිලාම ගිහිල්ලා සෞඛ්‍ය පැත්තට මගේ හොස්පිටල් ටික බලන්න, මගේ හොස්පිටල් ඒක කරන්න බෑ කියලා මේ ඉන්න 224 දෙනාටම මම කියන්න කැමතියි අයියා. ඒක කරන්න බෑ. Tamanට කි. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு வைத்தியசாலை உயர்த்துறதா இருந்தால் எனக்கு சிங்களம் படிவா தெரியான்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். கொடநகில்லி என்று சொல்கிறது பில்டிங்ஸ் எல்லாம் கட்டணும், நர்சஸ் மேலே கொண்டு வரணும், டாக்டர்ஸ் மேலே கொண்டு வரணும், கார்டு ரிவிஷன் பண்ணணும். அப்போ எல்லா பொலிட்டிஷியனும் வந்து தங்கட ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உயர்த்து, தங்கட ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உயர்த்தண்டா அது செய்யவே இயலாது அண்ணன். அவை 224 பேருக்கு நான் சொல்ல விருப்பம். அப்படி நீங்கள் கேட்குற மாதிரியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் டெய்லி அப்டேட் பண்ணி போட்டை கலட்டி போட்டு கொண்டிருக்கலான்னு சொல்கிறேன். සඳ ගන්න ඕනේ කියලා තමන්ගේ පළාතේ ඉන්න එක බේස් හොස්පිටල් එක ටයිප් එක ටයිප් B කරනවා. ටයිප් B එක ටයිප් A කරනවා. ඊට පස්සේ DGH කරනවා. යම ඔක්කොම ටික මේ නැෂනල් හොස්පිටල් කරලා දානවා. ඊට උඩින් යන්න බෑ කොහොමවත්. ඔක්කොම ටික බෝඩ් එක දාම නැෂනල් හොස්පිටල් පුත්තලම්, නැෂනල් හොස්පිටල් සාවචාරි, නැෂනල් ඒක කරන්න බෑ. මට ඒක තේරෙනවා. ඒ නිසා அப்போ நான் சொல்கிறேன், தங்களுக்கு வாக்கெடுக்கணுமென்றதுக்காக ஒவ்வொரு வைத்தியசாலைகளையும் போய் உயர்த்தண்டா யாக்கோண்டா பேயா அடே. அப்போ நாங்கள் அவருக்கு பேசல, நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் நேஷனல் ஹாஸ்பிட்டல் போட்டை மாற்றி விடுவோம். அவே போட்டை மாற்றுறது இல்லையாப்பா பிரச்சனை, ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணணும்னு சொல்கிறேன். කරුණාකරලා ඔයාගේ පිළිතුරු කතා කියන්න. හොස්පිටල් එක උසස් කරනවා කියන්නේ අවුරුදු 10ක් යන වැඩ කියලා. ඒක කරුණාකරලා ඔයාලා කට්ටියට කියන්න අපේ උන්නත් කියන්න. ඒකයි එකම. அப்போ நான் சொல்கிறேன், தயவுசெய்து உங்களுடைய கடைசி கதையில் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலில் கிரேட் அப்கிரேட் பண்ணுறன்றது வந்து 10 வருஷம் செய்கிற வேலை, அது ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ செய்யலை. அதாவே உங்களோட கடைசி பிழித்துரு கதாவில் சொல்லுங்க. எங்கள் டாக்களுக்கும் சொல்லுங்க, உங்கள் டாக்களுக்கும் சொல்லுங்க ஹாஸ்பிட்டலில் உயர்த்துறது என்னண்டு. තව එකක් කියන්න යන්නේ අයියා. මම දැන් ආණ්ඩුවට නැවේ සිංහල ජනතාවටත් විරුද්ධ වැඩ එකක් කරලා තියෙනවා. ඒක තමයි මගේ තාත්තාව නැති වෙච්ච කතාව. මගේ තාත්තා ඇත්තටම 1966 නම් 83 වැඩක පොලිසිය වැඩ කරලා 89 නම් කොටිය වැඩ කරා 2009 වෙනකම්. මගේ තාත්තා. அப்போ நான் சிங்கள மக்களுக்கு ஒரு மாபெரும் எதிரான வேலையை ஒன்று செய்திருக்கிறேன். நான் அதை உண்மையை சொல்ல வேணும். நான் சிங்கள மக்களுக்கு போய் சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு நாளைக்கு சிங்கள மக்கள் அது தெரிகிற நேரம் என்னை வெறுக்கக்கூடாது. நான் உண்மையை கதைக்கோமென்று ஆசைப்படுறவன். என்னுடைய தந்தையார் 1966 ஆண்டுலேருந்து 83 ஆண்டு வரைக்கும் ஸ்ரீலங்கா போலீஸில் வேலை செய்துட்டு 89 2009 வரைக்கும் 87 88 89 2009 வரைக்கும் எல்டிடியினுடைய போலீஸில் வேலை செய்தவர். அவரை இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நான் ஒரு உண்மையான விடயம் ஒன்றை உங்களுக்கு சொல்லணும். එකපාර කිල්නොච්චි වෙලා මේ මිනිමරලා දාලා තියලා යනකොට මන්නාරම් වල තාත්තා තමයි ගෙනල්ලා සාවචි වලට දුන්නා. හැබැයි අපේ මගේ තාත්තා අවියාවේ වරගෙන කාටවත් වෙඩි තියලා නැහැ. හැබැයි
அப்போ நான் சொல்கிறேன், ஒரு தடவை 2002ஆம் ஆண்டு 3 சிங்களவர்களை கொண்டு வந்து கிளிநொச்சியில் புதைச்ச போது தாத்தா தான் எங்களுடைய அப்பா தான் அந்த பொடியை கொண்டு வந்து கொடுத்தவர். என்னுடைய தந்தையார் துவக்கை எடுத்துக்கொண்டு ஒருத்தருக்குமே சுட்டது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி யார் போருக்கு போனதும் இல்லை. அவர் அகிம்சையாகத்தான் ஒரு போலீஸாராக வேலை செய்தவர் என்று சொல்கிறேன் நான். නමේ කකුල තුවාල වෙලා මතක තියාගන්න මේ තාත්තට ඇම්බියුටේට් කරා අයියා මේ විලෝදනී ඇම්බියුටේෂන් මේ ඇනස්තීෂියා නැතුව. 2009ஆம் ஆண்டு தாத்தாவினுடைய அப்பாவினுடைய கால் வந்து காயப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையில் வந்து முழங்காலுக்கு கீழே வந்து மயக்க மருந்து இல்லாமல் அப்படியே பச்சையாக வெட்டித்தான் ஆம்புடேஷன் செய்தார்கள். அதாவது வந்து காலை வெட்டி எடுத்தார்கள் என்று சொல்கிறேன். ඊට පස්සේ පුදුමාතරන් හොස්පිටල් මට අඩන්න කැමති නෑ මේ මයික් එකේ පුදුමාතරන් හොස්පිටල් එකේ බඩේ තුවාල වුණා ආපහු මාතරන් හොස්පිටල් එකට ගහලා ඊට පස්සේ ICRC. இப்போ நான் திரும்ப சொல்லுறேன், திரும்ப அப்பா மாத்தளன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்தீர்கள் செல்லு. அப்போ செல் அடித்த நேரம் வந்து தாத்தாவினுடைய வயிற்றுலையும் வந்து காயம் வந்து என்று சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ICUவால் திருகோணமலை வைத்தியசாலை கொண்டு வரப்பட்டு திருகோணமலையிலிருந்து பதவியா வைத்தியசாலையை கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லுகிறேன். ට්‍රිංගෝ හොස්පිටල් එකේ ට්‍රිංගෝ හොස්පිටල් එකෙන් ගෙනල්ලා පදවිය හොස්පිටල් එකේ ගේනකොට 2009 මම පේරාදෙණිය යුනිවර්සිටි එකේ කැන්ටින් ඔබතුමාත් අපේ හොස්පිටල් එකේ මේ කොහෙද මාකස් එක වෙන්නදී මාකස් එක මම වීඩියෝ එක පොඩි ටීවී එක බලාගෙන ඉන්නවා. එතකොට පදවිය அப்போ சொல்கிறேன், நான் 2009ஆம் ஆண்டு அப்பாவை இப்படி கொண்டு வந்த இந்த வீடியோ வந்து 2009ஆம் ஆண்டு நான் அவரும் வந்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் பாஸ் அவுட் மார்க்கஸ் அல்லது நான் நினைக்கிறேன் ஹில்டாவின் ஹாஸ்டலினுடைய கேன்டீனில் சின்ன டிவியில் வந்து பார்த்து கொண்டுருக்கிறோம். அப்பாவை கொண்டு போகிறாங்கள அந்த வீடியோவை நான் பார்த்தேன். பதவியா ஹாஸ்பிட்டலிருந்து தாத்தா அப்பாவை கொண்டு வந்த பிறகு அங்கேருந்து என்னுடைய அப்பா கடத்தப்பட்டிருக்கிறார். දාස්තුල අපි නඩුව දැම්ම තාත්තකෝ කියලා හොයන්න CID එක අපිට ඇතුලෙන් ආතල් දුන්නා ආමියක ආතල් දුන්නා. එතකොට මම මෙඩිකල් ස්ටුඩන්ට් එක 3rd year 4th year මම පදවිය හොස්පිටල් එකට ගියා මගේ තාත්තාගේ BSc හොයලා. තාත්තාගේ BSc නෑ. තාත්තාගේ BSc කිසියක් ක්ලියර් නෑ. ඊට පස්සේ කවුද කොරෝනා රවිලා රිපෝට් එක සබ්මිට් කරා මේ මේකේ අනුරාධපුර කේස් එකකින් තාත්තා නැති වුණාලු. එයා දැක්කාලු තාත්තාගේ කෝස් ඔෆ් ඩෙත් එක ලියලා තියෙන්නේ කොරෝනා. එතකොට මයිස්ට්‍රේට් කිව්වා බෑ මේ අපිට මේ ඩෙත් සර්ටිෆිකේට් එක JMO සර්ටිෆිකේට් එකක් ඕනේ කියලා. அப்போது அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு நாங்கள் வழக்கு போட்ட அந்த வழக்கு போட்ட வழக்கு அன்றாவது கோர்ட்ஸில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போவும் அதிலே வந்து கொரோனர் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கார். அப்பா செத்துருக்காருண்டு அவே மகேஸ்ட்ராட்னு சொன்னால் நீதிபதி சொன்னவர் இல்லை, கொரோனர் ரிப்போர்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு வந்து JMO ரிப்போர்ட் வேணும். அப்பா இல்லாமல் போயிருக்காண்டா அவை JMO ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி JMO ரிப்போர்ட் வரவே இல்லை என்று சொல்கிறேன். එකකන ගිහිල්ලා මම හිතන්නේ අද වෙන අදට එයා ඉන්නවනම් මට ඒක සතුටු නෑ. මොකද අවුරුදු 10ක් 15ක් එයාව තියාගෙන කැමරල තියාගෙන තාත්තට සිංහලත් පුළුවන් ඒ ලෙවල් කරලා තිබ්බේ සිංහල. තාත්තා සිංහල ජනතාවට ආදරේ. හැබැයි අපේ ජනතාවට අපි ආදරේ අයියා. ඒක මම කවදාවත් කියන්නේ නෑ. அப்போ நான் சொல்கிறேன், 2009ஆம் ஆண்டு தாத்தாவை கடத்தினீங்கள், 2 வரைக்கும் வச்சிருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். வச்சிருந்தால் அவர்களை ஒரு கேம்புக்குள்ளே போட்டு 63 வயசில் வந்தவர் ஆவே இப்போ 89 85 87 வயசு அவர் கேல் அமைச்சிருக்க வேணும். ஆவே பயங்கரமாக துன்பங்களை அனுபவித்து தான் செத்துருப்பார். ஆவே தாத்தா அப்பாவை வந்து அப்படி நீங்கள் வச்சிருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த இடத்துல கடத்தி கொண்டு போய் கொலை செய்திருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் என்று சொல்கிறேன் நான். அப்போ நான் சொல்கிறேன், நான் என்னுடைய மக்களை மிகவும் ஆழமாக நேசிக்கிறேன். எங்களுடைய மக்களுக்காக போராடியவர்களை நான் கடவுளாக மதிக்கிறேன். ஆகவே என்னால் சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து பிரபாரன் கடவுள் இல்லை, எங்களுடைய போராளிகள் பிழையானவர்கள் வந்து என்னால் இதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுகிறேன். තාත්තාව එකකන ගියා. හැබැයි මම මේක ජනතාවට කියන්නේ මම සම්පූර්ණම සිංහල ජනතාවයි මම ඇත්ත කියන්නේ යන්නේ. මම ගිය සැරේ ගියා මගේ තාත්තාගේ ප්‍රශ්න මම හැමතරටම ලංකාව හොයලා බලුවා තාත්තා නැහැ. හිතලා බලන්න ඔයාලට අම්මා තාත්තා ඇතිනේ. එතකොට වෛරයක්. அப்போ நான் சொல்கிறேன், எங்களுடைய அப்பா வந்து நான் சகல இடத்துலையும் தேடினாங்க, இலங்கையில் ஒரு இடமே இல்லை. உங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பார்கள் தானே, அவை உங்களுக்கு எப்படி கவலையாக இருக்குமென்னு ஜோதிச்சு பாருங்கன்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அவர் ஒரு தீவிரவாதியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவர் என்னுடைய தந்தை, அவ்வளவுதான். அப்போது நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் UN போய் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJக்கும் வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறேன். என்னுடைய தந்தையை தேடித்தாருங்களான்னு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். சாட்சி துன்னா மகே தாத்தா நෑ කියලා අනුරාධපුර මැජිස්ට්‍රේට් දැන් කියනවා කෝ කියලා දන්නේ නැහැ කියලා. මම මේක සිංහල ජනතාවට කියන්නේ. அப்போது நான் சொல்கிறேன், நான் அங்கே போய் ஜெனீவாவிலே சாட்சி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தந்தை வந்து
கொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சாட்சி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அன்றாபுர கோர்ட்ஸில் கூட இப்போது ஜட்ஜ் சொல்கிறார் எங்களுடைய தந்தை எங்கேன்னு தெரியாதுன்னு சொல்லுகிறார். සමහර වෙලාවට සිංහල ජනතාව පස්සේ මේක දැනගත්තොත් මේ බලන්නකෝ අපේ විරුද්ධව මෙයා වැඩ කරලා හැබැයි අපේ සිංහලෙන් ලස්සනට කතා කරලා අපේ රවට්ටුවා කියලා කියන්න පුළුවන්. ඒ නිසා මට දැනගන්න ඕනේ මට තාත්තා කෝ කියලා. අද මම அப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை சிங்கள மக்கள் இதை பிறகு தெரிந்து கொண்ட போது சிங்களத்தில் கழிச்சு எங்களை எல்லாம் நல்லவன் மாதிரி எல்லாம் ஏமாற்றி விட்டு ஒரு பெண் இப்படி போய் ஒரு வேலை ஒன்று செய்திருக்கிறானே என்று சிங்கள மக்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிய வேண்டும் என்னுடைய தந்தை எங்கே என்று. இது என்னுடைய அடிப்படை உரிமை என்று கேட்குறேன் நான். තාත්තා මරලා තිබ්බා නම් අද මම ආවිල්ලා මේක හින්නවා කියන්නේ මේ සිංහල කතා කරන්න පුළුවන් කියන්නේ මගේ තාත්තා නිසා. තාත්තා அப்போ நான் சொல்கிறேன், நான் இன்று இவ்விடத்தில் வந்திருந்து என்னால் சிங்களத்தில் கதைக்க முடியுமாக இருந்தால் அதுக்கு காரணம் என்னுடைய தந்தையார். அவர் படிப்பித்த சிங்களத்தில் தான் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆகவே என்று சொல்லி எனக்கு கவலை அப்பாவை நினைக்கும் போது கவலை வந்து விட்டது, கண்ணீர் வந்து விட்டது. அப்போ நான் சொல்கிறேன், யார் என்ன கொலை செஞ்சாலும் நான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் என்னுடைய தந்தைக்குரிய நீதியை தேடித்தான் ஆவேன். அது யார் என்னை கொலை செய்தாலும் பிரச்சனை இல்லை, நான் எனது தந்தைக்காக போராடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ජූන් වල මාව අයි කරගත්තා ඇඩ්මින් පෝස්ට් එක ඊඑම්ஓ සයි කරලා මාව ඇඩ්මින් කරා හිරේ දැම්ම දවස් 10කට මේකයි මම හිරේ ගියේ මන්නාර හොස්පිටල් එකේ අම්ම කෙනෙක් මරලා ඉන්නවා කියලා රාන්න බලන්න කිය නිසා අද වෙනක ඕගොල්ලෝ මට මොනවද කරලා තියන්නේ මට මාව දවස් 10කට මේ හිරේ දැම්මා මම හිරේ ගියේ මගේ වෙනුවටද නෑ ලෙඩ් කෙනෙක් කිරි දීලා ඉන්නකොට මැරුණා එතකොටම අපි මාව ට්‍රාන්ස්ෆර් කරා චාර්ජර් හොස්පිටල් එකෙන් මේකේ කවුද කලින් හිටපු ඇමති කවුද මේ කේලිය රම්බුකල නෑ කේලිය රම්බුකල වෙන්න බෑ මේ කේලිය රම්බුකල හරිද එතකොට මම ආව පේරදිනිය දැම්මා පේරදිනිය දාලා ඉවරලා මම එක දවසක් අම්ම කෙනෙක් මැඩුවා කියලා හස්බන්ඩ් මට කතා කරා මගේ වයිෆ් මරුණා බබාට මේ ගිරදෙන කොට කියලා එතකොට මම රාට ගිහිල්ලා මන්නාරම හොස්පිටල් එකක බැලුවා බලපු ගමන් රාට රාජකාරිය බාධා කිරීම කියලා දවස් 5ක් හිරේ පළවෙනි සැරේ මම මේ පාලි. அப்போ நான் சொல்லுகிறேன், என்ன நீங்கள் எனக்கு செய்த துரோகங்களை எண்ணி பாருங்கள். 19 நாள் என்னை சிறையில் போட்டீங்கள். முதலாக மன்னார் வைத்தியசாலையில் ஒரு அம்மா ஒரு ஆள் இறந்திருக்கிறான்னு சொல்லி சிந்துஜாவினுடைய கதையை சொல்லுகிறேன். அங்கே போய் பார்த்தபோது என்னை நீங்கள் ராஜகாரிய பாதாகிரிமா என்று சொல்லி என்னை 5 நாட்கள் சிறையில் போட்டீங்கள். அது பிறகு சாவச்சேரி வைத்தியசாலையில் நடந்த ஊழல்களை வெளிக்கொணர்ந்த போது அதற்கு மறுபடியும் சிறையில் போட்டீங்க. மக்களுக்காக நான் போகத்தான் 19 நாட்கள் சிறை போயிருக்கிறேனே தவிர என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து நான் கதைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்திலிருந்து 1.5 மாதம் நான் வைத்தியசாலைக்கு வரவில்லை. அந்த வைத்தியசாலைக்கு வரையிலென்றால் அடுத்த நாள் விஓபி எடுத்திருக்கணும். ஆனால் இன்று நீங்கள் அதை அரசியலாக பாவித்து என்னை பாராளுமன்றத்திலிருந்து வெளியே நீக்குவதற்காக அந்த வழக்கினை பாவிக்கிறீர்கள். அது உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? உண்மையாகவே ஒரு சுகாதார அமைச்சில் அந்த இன்கொயரி எப்பயோ முடிக்கப்பட்டு என்னை விஓபி எடுத்திருக்கணும். நான் வைத்தியசாலைக்கு வரவில்லை என்றால் நான் சிறைக்கு போனபடியால் விஓபி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அடிக்கலை. ஆகவே நீங்கள் ஒரு மாபெரும் துரோகம் இந்த சமூகத்துக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுவது. හොස්පිටල් එක වංජා කුසල තියනවා කියලා මම ડોකියුමන්ට් එළිය දැම්මා කියලා දවස් 14 හිරේ මතක තියාගන්න ඒ වෛරයි තමයි මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරන්නේ. හැබැයි ඒ කාලේ ඔයගොල්ලෝ මට මොකද කරන්න තිබ්බේ? BOP කරන්න තිබ්බා. මම දවස් 10 හිරේ BOP ගන්න නෑ ඉන්ක්වයරි වට්ටම් ගත්තා. දැන් අවුරුද්දක් ඔයගොල්ලෝ ඉන්ක්වයරි කරාද? නෑ මේ ලැජ්ජයි. මම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්නත් කැමති නෑ. මේ රට ඉන්නත් කැමති නෑ. මම යනවා කොහොම හරි මේක දාලා. ඒක හේතුව ඒ කාලේ ඔයගොල්ලෝ මට BOP ගාලා තිබ්බාට මේ නඩුව නෑ. දැන් ඔයගොල්ලෝගේ ඒජි ඇවිල්ලා කියනවා මම තාම සර්විස් එකේ ඉන්නවා කියලා. කොහමද අයියා මම දවස් මාස එකමාරක් හොස්පිටල් ආවේ නැත්තම් BOP ගෙවුවේ නැතේ ඇයි? අද වෙනකල් මාස 3ක් පඩි දෙම්මා. අයියා ඇත්ත කියන්න. මම කවදාත් මේ පාර්ලිමේන්තුවේ යනකොට අර ජරා MP කියලා විදියට යන්න බෑ මට. මම ඔබතුමාට අවිල්ලා කතා කරලා ඒ සල්ලි ආපහු දැම්මා. එතකොට සල්ලිත් ගෙවන්න නැතුව මට සල්ලිත් දාලා ඊට පස්සේ BOP ගහන්න නැතුව ඒ නඩුව තියෙනවා. දැන් ඒ නඩුව ආණ්ඩුව පාවිච්චි කරනවා මාව එළියට දාන්න. ඔබතුමාට අදටත් පුළුවන් මට BOP ගන්න. අයි මම මාසේ කමාරක් හොස්පිටල් ආවේ නෑ. අයි මට BOP ගෙවුවේ නැද්ද? දේශපාලනය කරන්න එපා අයියා. මට මේ පාර්ලිමේන්තුවේ ගොඩක් දවස් ඉන්න ඕනේ කියලා මට ඕමනාවක් නෑ. හැබැයි ඉන්න දවස් වෙනකම් මම කෙලින් වැඩ කරනවා. ඔයා මගේ හැටිය දන්නවා හොඳට. ඉන්න දවස් වෙනකම් මම ඇඩ්මින් වැඩ කරා. ඇඩ්මින් හැමදාම පාර්ටිය දානකොට අපිට කොලෙජ් එක සෙෂන් දිනනකොට අහලා බලන්න ඇඩ්මින් ලාට කාටද මේ බාර් එක දෙන්න කියලා. බාර් එක දෙන්න මට එක දවසක්වත් එක බෝතලවත් උස්සන්න නැතුව
ආගේ කඩම් කරලා ගිහලා ආපහු දීලා තියෙනවා. හැබැයි ඒ තරම් තමයි මම වැඩ කරලා තියෙන්නේ. මේ ආවට පස්සේ ඔයගොල්ලෝ මොකද කරන්නේ? මාව ඉතින් හොරු කිව්වා. ඔයාගේ අල්ලපු පුටු වෙන්නේ එක්ක නම පිස්සු කිව්වා. அப்போ நான் சொல்லுறேன் நீங்கள் போய் அட்மினில் போய் கேட்டு பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் வேலை செய்யணும். இவன் முழு பொறுப்புகளை கூட நம்பி ராமநாதன் அர்ஜுனோட தான் தந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி வேலை செய்தும் 19 நாள் சிறை போயிருக்கிறேன். அந்த வைராக்கியத்தில் தான் நான் இங்கே படுமோசமாக சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறேன். நேர்மையாக இருந்ததுக்கு இந்த சமூகம் தந்த பரிசு தான் என்று சொல்லி கவலைப்படுகிறேன். ජනාධිපති මුණ ගැසුණා. මං ජනාධිපති එන්න කියලා අද කතා කරා. ශ්‍රී ලංකාවේ දිනයට ජනාධිපති කිව්වා සහයෝගයක් දෙන්න කියලා. මං කිව්වා මේ ජනාධිපතිතුමා ඒක අනිවාර්යෙන් කරන්න ඕන දෙයක්. මම මේක අද පාර්ලිමේන්තුවේ කතා කරලා ඔබතුමාගේ ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකට වඩා හොඳට යනවා කියලා. ඒ නිසා මම ඒකට කැමැති. මම ඔයාලටත් කැමැති. මට තියෙන ලොකුම ප්‍රශ්න තමයි දැන් දේශපාලන විදිහට මේක පාවිච්චි කරන්නේ ඇයි? දැන් අපි ඇවිල්ලා දේශපාලන පක්ෂ එකක් ගෑනේ. එතකොට පළවෙනි දවසේ මං කිව්වේ මොකද? ඕගොල්ලෝට අපි මරන්න ආදරේ කියලා. හැබැයි ඕගොල්ලෝ මොකද කරේ? ආයෙම එලවල ජෙලෝල්ලා ඉන්න එකේ ලැජ්ජ වෙන්න ඕනේ. ආඩුව තියාගන්න. මතක තියාගන්න. அப்போ நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையாகவே ஆதரவாக இருந்தேன். ஆனால் இந்த நாட்டிலே எல்லாருக்கும் நீதி சமம்ன்றதெல்லாம் மிகப்பெரிய பொய். எல்லோ லைனில் வாகனம் நிப்பாட்டியதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டு 1 மில்லியன் பிணையில் விடுவிக்கப்பட்ட என்ன அதே போலீஸாருக்கு வந்து புத்தபிக்கு ஒருவர் அடித்திருக்கிறார். ஆனால் போலீஸார் கைது செய்யப்படவில்லை. அந்த புத்தருடைய சிலையை கொண்டு போலீஸார் அதை கொண்டே வைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற நியாயம் என்று சொல்லுகிறேன். හාමතුරු ගැන පොලිසියට ගාලා තියෙනවා. පුදුබිලිම උසගෙන ගිහිල්ලා තියලා තියෙනවා. මේක තමයි මේ රටේ. ඒ නිසා තමයි අපි හිතන්නේ මේක අපේ රටට අපිට ජීවත් වෙන්න කැමති නැහැ කියලා. නැත්තම් අපිට වෛරයක් නැහැ සිංහල ජනතාවත් එක්ක. හිතලා බලන්නකෝ මම පොලිසියට ගාලා තිබ්බම මේ රට ඉවරයි. ඒක තමයි කියන්නේ මේ රටේ ජනාධිපති කියනවා මේ සිංහල නැහැ, බුද්දිස්ට් නැහැ, හින්දු නැහැ, අපි ඔක්කොම එකයි කියලා. ඒක කටින්. அப்போ நான் சொல்கிறேன், நான் இதே ஒரு சிங்கள போலீஸாருக்கு அடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன இப்போ சிறையில் போட்டு 14 நாள் 28 நாள் என்று சொல்லி போட்டு கொண்டிருப்பீங்க நீங்கள். ஆனால் ஜோதிச்சு பாருங்கோ, அன்று வந்து போலீஸாருக்கு வந்து பௌத்த பிக்குகள் அடித்தார்கள். ஆனால் அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கி நீங்கள் கொண்டே மறுபடியும் சிலையை வைத்திருக்கிறீர்கள். இங்கே ராஜகாரியவாத அகிரிமை இல்லையா? அவை வெக்கப்படணும் நீங்கள் ஒரு அரசாங்கம் வைத்திருப்பதற்காக. ஜனாதிபதி சொல்லுகிறார் இங்கே தமிழர் இல்லை, சிங்களவர் இல்லை, முஸ்லீம் இல்லை, எல்லாரும் சமம் உண்டு. ஆனால் இங்கே சமம் இல்லை. இது உங்களுடைய நாடுன்றது நீங்களே மனசில் நினச்சி கொண்டு தான் வாழ்றீங்கன்னு சொல்கிறேன். අපි කියන්නේ අපි දෙමළ අපි හින්දු හැබැයි අපි ආදරේ ඔයාලට. ඔයාලා කියනවා නෑ මොකුත්ම නෑ කියලා අපිට වෙඩ දෙනවා. දැන් ශ්‍රී ලංකාව බලන්න එක දෙමළ පුත්කලයා ඉන්නවද? උත්තර කොච්චර වංජා දූෂණය කරලා ගැව්වද? ඔයගොල්ලෝ එකක්වත් අල්ලුවාද? නෑනේ. හරි කමන්නේ. අපි ඩොක්ටර්ස්ලාගේ ප්‍රොමිට් එකට යක්. க்ளீன் ஸ்ரீலங்காவை பாருங்கள். க்ளீன் ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் ஒரு ஆறாவரால் இருக்கிறாரா? இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த நாட்டிலே, அதாவது வந்து க்ளீன் ஸ்ரீலங்காவிலையும் இல்லை, வடக்கு மாநிலத்திலிருந்து எத்தனையோ ஊழல் கொண்டு வந்து தந்து நான் இங்கே காட்டினான். ஆனால் எந்த ஊழலுக்காவது நீங்கள் இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? இல்லை. அதுதான் மிகப்பெரிய கவலை என்று சொல்லுகிறேன். මට උත්තර දෙන්න සෞඛ්‍යමතුමා අපි SL grade එක මොකද්ද? SL grade 2 එමෝ කෙනෙක්. කන්සල්ටන්ට් ලාගේ SL grade එක මොකද්ද? SL grade 3. අපිට වාහනයක් නැහැ, පොමිට් නැහැ. හැබැයි ඔය AGL SL grade එක මොකද්ද? කිසි grade එකක් නැහැ. එක්ක SL grade 1 නැත්නම් බිඳුවයි. හැබැයි ඒගොල්ලෝට වාහනය දෙනවා. මල පුත්කලයා ඉන්නවද? උත්තර කොච්චර වංජා දූෂණය කරලා ගැව්වද? ඔයගොල්ලෝ එකක්වත් අල්ලුවාද? නෑනේ. හරි කමන්නේ. අපි ඩොක්ටර්ස්ලාගේ ප්‍රොමිට් එකට යක්. මට උත්තර දෙන්න සෞඛ්‍යමතුමා අපි SL grade එක මොකද්ද? SL grade 2 එමෝ කෙනෙක්. කන්සල්ටන්ට් ලාගේ SL grade එක මොකද්ද? SL grade 3. අපිට වාහනයක් නැහැ, පොමිට් නැහැ. හැබැයි ඔය AGL SL grade එක මොකද්ද? කිසි grade එකක් නැහැ. එක්ක SL grade 1 නැත්නම් බිඳුවයි. හැබැයි ඒගොල්ලෝට වාහනය දෙනවා. අයියා හිතලා බලන්න. இப்போ நான் சொல்லுவேன், சரி, நாங்கள் டாக்டர்ஸுடைய பெர்மிட் பிரச்சனைக்கு போவோம். நாங்கள் SL grade 2, சாதாரணமான மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து SL grade 2, ஒரு கன்சல்டன்ட் SL grade 3, SL2 SL3 grade 3 இருக்கிறவர்களுக்கு வந்து வாகனம் இல்லை. ஆனால் இந்த AGA பாருங்கள், SL grade 0 அல்லது 1 அதுவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு வாகனம், வீடு அதெல்லாம் இருக்கிறது. அதால தான் வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு போகிறார்கள் என்று வைத்தியருடைய பிரச்சனையை கதைக்கிறார்கள். හැබැයි මම මරණුත් ගමන්නේ කියලා එන්න ඔන්න ෆයිසල් කිව්වා
කපලා කොට දාන අමාරුයි. අපි අවුරුදු 39ක් අපි අවුරුදු 8ක් அப்போ நான் சொல்லுகிறேன் எங்களால் வெளிநாட்டில் போய் நிம்மதியாக வாழ முடியும். நாளைக்கு போய் கூட நினைத்த நாட்டில் அசைலம் அடித்து என்னால் வாழ இயலும், வெளிநாட்டில் வாழலாம். ஆனால் நான் இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன் என்று சொல்கிறேன். எனக்கு அந்தளத்துக்கு தேவையில்லை, நான் இந்த நாட்டில் தான் சாவேன் என்று சொல்கிறேன். எங்களுடைய அப்பாவும் இந்த நாட்டில் தான் வந்து செத்தவர், ஆகவே நான் இந்த நாட்டில் தான் சாவேன், இந்த நாட்டை மண்ணை காதலிப்பவன் நான் என்று சொல்லுகிறேன். ஆனால் நேற்று போகும்போது உங்களுடைய ஃபைசால் எம்பி சொல்லுகிறார், புத்திரத்தால் தானே போவேன், உன்னை போடுவோம், உன்னை விட்டு இந்த வசனத்தை சொல்ல விருப்பமில்லை, உன்னை வெட்டி கொத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கெல்லாம் அப்படி வெட்டு கொத்துறன்ற எல்லாம் சரியான கஷ்டம். அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அர்ச்சுனாவை வெட்டுவது கஷ்டம் என்று சொல்லுகிறேன். grade 8 ඉන්නකොට මම මට ගන්න එක dismantle කරලා handle කරන්න පුළුවන්. අද මට கிரேட் 8 படிக்கின்ற போது ஒரு கண்ணை கலட்டி போட்டுவதற்கு என்னால் முடியும் என்று சொல்லுகிறேன். ஆகவே அதை ஃபைசால்கிட்ட சொல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். මට ගන්න එකක් දුන්නා. ඊට පස්සේ කියලා දුන්නා මෙන්න මේමයි මේක මේම දාලා මන්ත්‍රීතුමාට අවබෝධතුමාට විනාඩි 2ක කාලයයි. මම hina වුණා. මම අවුරුදු 8ක් ඉන්නකොට grade 8 ඉන්නකොට මට ගන්න එකක් dismantle කරලා ආපහු දාන්න පුළුවන්. අපි ඒ පැත්තට නම් මෙතන ඇවිල්ලා තියෙන්නේ කතා කරන්න ඕගොල්ලෝට දැන්වත් මේක ඉවර කරන්න අයියා. නැතුව හැමදාම ගිහලා බලනකොට TNA එක ගිහලා ජනාධිපතිතුමාට කතා කරනවා, මිනිස්සු රවට්ටනවා. හැබැයි මට මාර දුකයි මේ අතුලේ. ஆனால் நாங்கள் அப்படி இருந்தும் ஆயுதம் ஏதி போராடியும் என்னால் ஆயுதங்களை பாவிக்க முடிந்தும் இன்று வரைக்கும் நான் ஒரு வைத்தியராக இந்த பாராளுமன்றத்தில் வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, பக்கத்தில் இருக்கிற TNA போய் ஜனாதிபதியோட கதைக்கிறது, வேறு டீல் ஒன்று அடிக்கிறது, இங்கே வந்து மக்களை ஏமாற்றுவது. நான் அப்படிப்பட்டவன் இல்லை, உண்மையான ஒரு வைத்தியராக இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். අඩුම ගන්න ඩොක්ටර් කෙනෙකුට permit එකක් දෙන්න බැරියයි. දැන් සාමාන්‍ය යුරෝප් ගියාම ඒගොල්ලෝට ගන්න පඩිය ලක්ෂ 40යි. මම දැන් ගියොත් මේ යුරෝප් වල මට වැඩ කරන්න පුළුවන්. නැත්තම් රැක්ම එක්සෑම් එකක් ලියුවොත් මට ගිහලා කෝටියයි මාස පඩියක් ඕස්ට්‍රේලියාව වල. අයියා දන්නවා රොයල් ඔස්ට්‍රේලියන් කොලෙජ් ඔෆ් மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் අපිට යන්න බැරිද? රැක්ම ගියොත්. හැබැයි ඩොකාලා சாதாரணமான வைத்தியர்களுடைய குறைஞ்ச சம்பளம் 40 லட்சம். ஒரு மாதத்துக்கு 40 லட்சம் உழைக்கிற வைத்தியர்களோட வெளிநாட்டில் வாழுகிறார்கள். எங்களுடைய காசுக்கு ஜெர்மனியில் வந்து கிட்டத்தட்ட 20,000 யூரோஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு 10,000 யூரோஸ். நான் போய் இப்போ ரோயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எக்ஸாம் எழுதி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆவதாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு 1 கோடி உழைக்கல். ஒரு மாதத்தில் 100 லட்சம் பேரும் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் டாலர்ஸுக்கு வந்து எனக்கு அறிய 30,000 யூரோ 30,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் எடுக்கிற ரோயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட அண்ணாவரால் இருக்கிறார். ஆகவே எங்களால் இந்த நாட்டை விட்டு போகலும் என்று சொல்கிறேன். පයින්නවා මේ රට. ඒ නිසා කරුණාකරලා මේ මන්ත්‍රීතුමාලා අහනවා වගේ අපේ හොස්පිටල් මෙහෙම උස්සන්න, අපේ හොස්පිටල් මෙහෙම උස්සන්න. අනේ පුළුවන් නම් කරුණාකරලා කැසට් එකක් දාන්න හෙට ඉන්න හැම හොස්පිටල්ම නැෂනල් හොස්පිටල් කියලා. ඉවරයි නෙවෙයි. ඔයාලට හෙට ඉන්න කිසි ඔළුවක එකමක් නැහැ. කියන්න ඔයාලගේ නැෂනල් ඔයාලගේ නැෂනල්. ඒ නිසා මේ අපේ අපි ඉගෙන ගන්නකොට අපි සාමාන්‍යයෙන් ආවනවා මේ මොළ නැති පොලිටිෂියන් කියලා. හැබැයි මම ආවට පස්සේ තේරුණා ඒ වගේ ඉල්ලීමක් ඔයාලට කරේ නැහැ. මම ඔයාට සාධාරණ ඉල්ලීමක් කරන්නේ ඔයාට ඔයාගේ අමාත්‍ය අංශයෙන් උතුරේ හරි නගින හිරේ ජංගිසි වැඩ කරන්න තියෙනවා නම් අපි වැඩ කරලා දෙන්න. Thank you so much Thomas. அப்போது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மற்றவர்களை மாதிரி மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி நான் உங்களிடம் வந்து எந்த கோரிக்கையும் வைக்கல. அந்த ஹாஸ்பிட்டலில் உயர்த்துங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் உயர்த்துங்கன்னு அது எனக்கு தெரியும். செய்ய முடியாத வேலை என்று. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கிற வைத்தியர்களை வந்து நீங்கள் பெர்மிட்டுகளை கொடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வைத்தியசாலைகளில் ஏதாவது வேலை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு 100% ஆதரவு சுகாதாரத்துறைக்கு என்னுடைய பக்கம் இருக்கும் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிரு
நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தார். அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி,